Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி டிசைன் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அது எவ்வளவு நீட்டா இருக்கும், எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு உங்களுக்கு வர்க் பண்ணும்போதே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு திலகம் ஷேப் மாதிரி டிரா பண்றேன். இதில் டிஃப்ரெண்ட்டாக கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி த்ரெட் ஒர்க்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இதில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஜரியில். இப்போ 2 லைன் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நான் பீட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம இதில் ஒரு லைன் பீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸில் டிசி மார்க்கர் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் தான். டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமா போடல, கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் போடுறேன். ஓகே, இது நம்ம பிங்க் கலரில் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸில் அதே போல் நம்ம இன்னொரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மிடில் எல்லோ கலர் கொடுக்குறேன்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸில் கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சஸுமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு கோர்ஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கொண்டு வந்தோம்னா ஓகே. நம்ம எல்லோ கலரில் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது அதே போல் மிடில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போடுறேன் நான். ஸோ இது வந்து லேயர்டு த்ரெட் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஓகே. இப்போ மிடில்லையே நம்ம வந்து த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சமாக வந்து ஜர்தோசி நம்ம போட்டுக்கலாம் சென்டரில் மட்டும். ஸோ சின்னதாக ஜர்தோசி எடுத்து நெடுவில் உள்ள விட்டு அதே போல் கீழே ஃபஸ்ட்டு போட்டு ஜர்தோசிக்கு கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் அதை விட ஒரு சைஸ் பெருசாக எடுத்துருக்கோம் ஜர்தோசி. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜர்தோசியோட ஒரு பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை எடுத்து நம்ம உள்ளது மாதிரி விட்டுட்டு இப்போது இந்த சைடில் இருந்து ஆகும். இப்போ மறுபடியும் அதை நான் இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். மிடில் சென்டரில் சின்னதாக ஒரு ஜர்தோசி வச்சு இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டிசைனை உங்களோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.